சுருளி ராஜன் ஜனவரி 14 1938 டிசம்பர் 5 1980 தமிழ் திரைப்பட நகைச்சுவை நடிகராக புகழ் பெற்றார். இவர் தேனி மாவட்டத்தின் பெரியகுளத்தில் பிறந்தார். அவரது தந்தை பொன்னையா பிள்ளை அப்பகுதியில் விவசாய பண்ணைகளில் கணக்காளராக பணியாற்றினார். சுருளி அருவியருகே உள்ள சுருளிவேலப்பர் கோயிலின் தெய்வத்தின் பெயரால் சுருளி என்ற பெயர் பெற்றார். இளம் வயதில் பெற்றோரை இழந்த சுருளி ராஜன் தனது கல்வியை நிறுத்தி மதுரையில் தனது சகோதரருடன் வாழ்ந்து அங்கு ஒரு மெக்கானிக் பயிற்சியாளராக பணியாற்றினார். நாடகங்களில் ஆர்வம் கொண்டிருந்ததால் மதுரையில் பல நாடகங்களில் நடித்தார். 1959 ஆண்டில் சினிமாவில் வாய்ப்புகளை தேடி சென்னை சென்றார். சுருளி ராஜன் தனது திரைப்பயணத்தை 1965 ஆண்டு இரவும் பகலும் திரைப்படத்தின் மூலம் தொடங்கினார். அதன் பிறகு திருமலை தென்குமரி 1970, ஆதிபராசக்தி 1971 போன்ற படங்களில் சிறப்பாக நடித்தார். 1970 முதல் 1980 வரை தமிழ் சினிமாவில் முன்னணி நகைச்சுவை நடிகராக திகழ்ந்தார். 1980 ஆண்டில் மாந்தோப்பு கிளியே படத்தில் கஞ்சன் கதாபாத்திரத்தில் நடித்தார். சுருளி ராஜன் 1980 ஆண்டு 42 வயதில் மரணமடைந்தார். அவரது மறைவுக்குப் பிறகு 1981 முதல் 82 வரை ஆண்டிற்கான தமிழக அரசின் சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான